வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்து வாழ்ந்த ஒரு மகானை பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். கேரளாவில் வாழ்ந்து வந்த பூந்தானம் என்கிற மகான் குருவாயூரப்பனின் தலை சிறந்த பக்தர்களில் ஒருவர். நாள்தோறும் பாகவதம் படிக்கும் வழக்கம் கொண்ட இவர் தமது வாழ்நாளின் கடைசி பகுதியில் பூந்தானம் என்கிற ஒரு நூல் எழுதி வந்தார். பகவானின் ஸ்ரீவைகுண்டம் இருக்கின்றதல்லவா, அதை அந்த நூலில் வர்ணிக்க வேண்டி இருந்தது. பல வகைகளில் சிந்தித்து ஸ்ரீ வைகுண்டத்தை பற்றி என்னவெல்லாமோ எழுதினார். ஆனால் எப்படி எழுதினாலும் பூந்தானத்திற்கு திருப்தியே வரவில்லை. ஒரு நாள் இரவில் அயர்ந்து போய் படுத்தார். அப்போது பூந்தானம் ஒரு கனவு கண்டார். ஒரு பெரும் ஆலயத்தின் முன்னால் பூந்தானம் நிற்கின்றார். அந்த ஆலயத்தின் வாயில் காவலர்கள் இருவரும் பூந்தானத்தை வணங்கி வரவேற்றார்கள். பூந்தானத்திற்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அதனை கண்ட வாயில் காவலர்கள் பணிவோடு, ஐயா, தாங்கள் வீட்டின் வடக்கு பக்கத்தில் பல காலமாக நாங்கள் இருவரும் பலா மரங்களாக நின்றிருந்தோம். தற்போது உங்களால் தான் விடுதலை அடைந்தோம். தாங்கள் பாகவதம் படிப்பதை கேட்டு கேட்டே மரங்களாக இருந்த நாங்கள் இருவரும் முக்தி அடைந்து இந்த உயர்நிலையை அடைந்தோம். வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி உள்ளே அழைத்து போனார்கள். சுவாமி, இதுதான் வைகுண்டம் என்று சொல்லி வைகுண்டத்தின் எல்லா பகுதிகளையும் சுற்றி காண்பித்தார்கள். அங்கிருந்த ஜீவன் முக்தர்கள், முக்தி பெற்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் பூந்தானத்திடம் ஒரு வேண்டுகோள் வைத்து கொண்டார்கள். சுவாமி, தாங்கள் பாகவதம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்று காலை முடித்திருந்த பாகவத பகுதியின் அடுத்த பகுதியை படித்து விளக்கினார் பூந்தானம். அனைவரும் கேட்டு மகிழ்ந்தார்கள். கனவு கலைந்தது. பூந்தானம் மிகவும் மகிழ்ந்தார். வைகுண்ட தரிசனம் என்பது சுலபத்தில் கிடைக்கக்கூடியதா? கனவாக இருந்தாலும் தரிசனம் தானே. கனவு கலைந்த பூந்தானம் எல்லையில்லாத ஆனந்தத்துடன் வீட்டின் வடக்கு பக்கம் சென்று பார்த்தார். இரவு வீசிய பெரும் காற்றால் அங்கிருந்த பலா மரங்கள் இரண்டும் வேரோடு சாய்ந்து விழுந்து கிடந்தன. கனவில் கண்டது அப்படியே நடந்திருப்பது கண்டு பரவசப்பட்டார் பூந்தானம். காலை வழிபாட்டை முடித்து வழக்கப்படி படிக்கும் பாகவத நூலை எடுத்து பிரித்து பார்த்தார். அன்றன்று படித்து முடித்ததும் நாளை படிக்க வேண்டிய பகுதியில் அடையாளம் வைப்பது பூந்தானத்தின் வழக்கம். அதன்படி நூலை பிரித்து படிக்க வேண்டிய இடத்தை பார்த்தார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக நூலில் வைக்கப்பட்டிருந்த அடையாளம் 2 பகுதிகள், அதாவது 2 அத்தியாயங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்திலிருந்து படித்தார் பூந்தானம். அவருக்கு ஆச்சரியம் அதிகமானது. காரணம், பூந்தானம் கனவில் கண்ட வைகுண்டம் அப்படியே வர்ணிக்கப்பட்டு இருந்தது. ஒரு நாள் பூந்தானத்தின் கனவில் விஷ்ணு தூதர் ஒருவர் காட்சியளித்து, நாளை உன்னை தன்னிடம் அழைத்துச் செல்ல மகாவிஷ்ணுவே இங்கு எழுந்தருள்வார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். பூந்தானம் விழித்து கொண்டார். பிறவி பயனே கிடைத்தது எனக்கு என்று குதித்தார். அதிகாலையில் நீராடி விசேஷமான பூஜைகளை செய்தார். பாராயணங்களை முடித்தார். அனைவருக்கும் அன்னதானம் செய்தார். வீடெங்கும் மாவிலை தோரணங்கள் கட்டி மலர் மாலைகளை தொங்கவிட்டு அழகாக அலங்காரங்கள் செய்து வைத்தார். அழகாக கோலங்கள் இட்டு விளக்கேற்றி வைத்து நைவேத்தியங்களையும் தயார் செய்து வைத்தார். அதே நேரம் வாசலில் பாஞ்சசன்ய சங்கநாதம் கேட்டது. ஓடிப்போய் பூந்தானம் அங்கே மகாவிஷ்ணுவை கண்டார். பரபரப்போடு வணங்கி மகாவிஷ்ணுவின் கை கால்களை அலம்ப நீர் அளித்தார். அதன்பின் பகவானை ஒரு மங்களகரமான ஆசனத்தில் அமர வைத்து அவர் முன்னால் ஒரு பெரிய வாழை இலையை போட்டு அதில் எல்லா உணவு பட்சண வகைகளையும் பரிமாறி, தாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானே என்று வேண்டினார் பூந்தானம். அதை பார்த்த பூந்தானத்தின் மனைவியும் மற்றவர்களும்,
பாவம், இவர் ஏற்கனவே அரைக்கிருக்கு, இப்போது பைத்தியம் முற்றிப்போய்விட்டது என்று மனதிற்குள்ளேயே கேலி செய்து கொண்டு வேடிக்கை பார்த்தபடி இருந்தார்கள். அவர்களுக்கு பூந்தானத்தின் செய்கைகள்தான் தெரிந்தனவே தவிர அவர்களின் கண்களுக்கு பகவான் தெரியவில்லை. அதனால்தான் அவ்வாறு கேலியாக பேசினார்கள். நல்வினை பயன் இல்லாதவர்களால் தெய்வத்தை அனுபவிக்க முடியுமா என்ன? அவர்கள் பேசிய கேலிகளை எல்லாம் பூந்தானம் பொருட்படுத்தவில்லை. பகவானை உபசரிப்பதிலேயே கவனமாக இருந்தார். அதற்குள் உணவுண்டு முடித்த பகவான் கையை அசைத்தார். உடனே ஆகாயத்திலிருந்து விமானம் ஒன்று இறங்கியது. பூந்தானத்தின் கண்களுக்கு மட்டும்தான் அந்த விமானம் தெரிந்தது. பகவான் பூந்தானத்தின் கைகளை மென்மையாக பற்றி பிடித்து விமானத்தில் ஏற்றினார். விமானம் புறப்பட தயாரானது. அப்போது பூந்தானம் தன்னை சுட்டிக்காட்டி, இந்த அடியவன் பகவான் கருணையால் வைகுண்டம் போகின்றான், யாராவது இவனுடன் வைகுண்டம் வர விரும்பினால் வரலாம் என்று உரக்க கூவி அழைத்தார். அவருக்கு மிகவும் அருகில் இருந்த பூந்தானத்தின் மனைவி, இவருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது, இன்னும் தெளியாது போலிருக்கின்றதே என்று கதறி அழத் தொடங்கினார். அதே சமயம் பூந்தானத்தின் வீட்டு வேலைக்காரி, இதோ நான் வந்தேன் என்று விமானத்தை நோக்கி ஓடினாள். வா வா, விரைவாக வா என்றார் பூந்தானம். ஒரு சில வினாடிகள்தான். வேலைக்காரியின் உயிரற்ற உடல் அப்படியே தரையில் சாய்ந்தது. அவள் ஆன்மா பூந்தானத்துடன் விமானத்தில் பறந்தது. பூந்தானம் உடலோடு வைகுண்டம் சென்றதாக வரலாறு கூறுகின்றது. யார் யாருக்கு எதை எப்போது எப்படி கொடுக்க வேண்டும் என்பது தெய்வத்திற்குத்தான் தெரியும். அத்தகைய நல்வினைகள் செய்த ஒரு மகானை பற்றிய கதையைத்தான் நாம் இன்று செவிமடுத்தோம். கனவிலே கண்ட வைகுண்டம் நனவிலேயே அவருக்கு கிட்டியது எவ்வளவு பெரிய புண்ணியம்! அவருடைய கதையை கேட்டால் நமக்கும் புண்ணியம் கிட்டும் என்பதில் சந்தேகம் என்ன? ஓகே மக்களே, எனவே நமக்கு எல்லா நலன்களும் கிட்டுவதற்கு இறைவன் அருள் புரியட்டும். ஓகே மக்களே, எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.